ஹாய் வணக்கம், வெல்கம் டு பேரண்டிங் வித் ஷரண். ஸோ டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 0 to 3 months உங்கள் பேபி இருக்காங்க, அவங்கள வந்து ட்ராவலுக்கு கூட்டிகிட்டு போகணும், கார் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை லோக்கலில் தான் போகிறீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நான் எடுத்துக்கலாம், இல்லை என்னென்னலாம் நான் நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ், பேரண்டிங் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஷரண்யா, பேரண்டிங் கோச், சைல்டு அடல்ட்ஸ் கவுன்சிலர். நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ நேட்டிவ்க்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு இப்படி போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கார் ட்ராவல் டிப்ஸு, என்னோடய பேபிக்கு வந்து இப்போ தான் வந்து 3 மாதம் ஆகுது, இல்லை 3 மாதம் குறைவாக இருக்குது, நான் என்னெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் ட்ராவல் டைமில் அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டின். ஸோ அதான் பார்க்க போகிறோம். இனிஷியலாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபியோட தலை நிற்கிதான்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு 1 month முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க, இல்லைனா அன்அவாய்டபிள் கேஸ் போய் தான் ஆகணும். ஒரு கண்டிப்பாக அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, நான் போகணும் அப்படின்னா பேபியை கரெக்டாக நல்ல ஒரு பாதுகாப்பாக ஸ்வாடல் பண்ணி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. பேபி தலை நிற்கலனா, இன்கேஸ் பேபி தலை நின்றுச்சு, இல்லை ஓரளவுக்கு ஒரு 60% வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கார் சீட்டில் ட்ரை பண்ணி கார் சீட்டில் கூட உட்கார வைக்கலாம். கார் சீட் வந்து நிறைய கார் சீட்ஸ் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், ரெக்லைன் பொசிஷன் வருதா கார் சீட்டில் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அந்த கார் சீட்டை நீங்கள் பேக் சீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து கார் சீட்லேயும் வச்சுக்கிட்டு நம்ம மடியிலையும் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் உட்காருவாங்க. அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது வந்து ஆஸ் பர் ரூல் கிடையாது. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடாதனால நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து பேபி உட்கார வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறது அவ்வளோவா சேஃப் கிடையாது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்கு எப்பயுமே வந்து நீங்கள் வந்து பேக்கில் தான் வந்து வச்சு ட்ராவல் பண்ணணும். அது மாதிரி கார் சீட் வந்து இப்படி மட்டும் இருக்காமல் இந்த மாதிரி ரெக்லைன் பொசிஷன்ஸில் ஒரு 3 adjustments வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வர கார் சீட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில கார் சீட்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். பட் ஆல்வேஸ் நீங்கள் வந்து இந்த ரெக்லைன் பொசிஷனுக்கு போதால் மட்டும் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ட்ராவல் எப்போ வந்து பிளான் பண்ணலாம்னா பேபி ரொட்டீன் பொறுத்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் இப்போ பேபி தூங்குற டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தூக்கத்துலேயே ஒரு பாதி ட்ராவல் போயிடும். இல்லைனா வந்து நம்ம முழிச்சதுக்கப்புறம் போகலாம், இப்போ தான் தூங்குறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழிச்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அழுவாங்க. ட்ராவல் ஃபஸ்ட் டைம் போகும்போது சஃபகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து பேபி தூங்கும்போது அந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ட்ராவலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபீட் பண்ணிடணும், ஒரு 1/2 hour முன்னாடி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி தூக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்கள் ட்ராவல் டைம் 2 to 3 hours இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு 1/2 hour விட்டு 1/2 hour இறங்கி உங்கள் பேபி எப்போ முடிச்சிருக்குதோ அந்த டைமில் ஒரு பிரேக் விட்டு இறங்கி ஜஸ்ட் ஒரு குட்டி ஒரு வாக் மாதிரி பேபியை தூக்கிட்டு நடக்கிறது ஓகே. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் ஹைவேல தான் போகிறீங்கன்னா இது வந்து சஜஸ்டட் கிடையாது. ஹைவேல ஏதாவது ஒரு ஷாப்போ இல்லை மோட்டல் இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே நின்று கொஞ்சம் லைட் பிரேக் எடுத்துகிட்டு பேபிக்கு டயப்பர் மாற்றணும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பிரேக்கே எல்லாம் போனால் பேபிக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் திங், பேபி கேர் எசென்ஷியல்ஸ்லாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சில எசென்ஷியல்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டயப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய டயப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, நான் போகிறதே 1 day 2 days தான், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 டயப்பர், ஸோ ஒரு நாள் 2 நாள்னா 6 டயப்பர் அப்படின்னு கால்குலேட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு டயப்பர்ஸ் வேணுமோ அதை வந்து ப்ளஸ் 2 கவுண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 5 6 எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்கணும். பேட் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுவும் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும் போது சம் கேசஸில் பேபி அதில் வந்து யூரின் போயிடலாம், மோஷன் போயிடலாம், சம்டைம்ஸ் வாமிட் பண்ணிடலாம். ஸோ அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 to 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி பேபியோட குவில்ட், கம்ஃபர்டர் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கிறது எப்பயுமே இந்த கார் ட்ராவல் நல்லது. இல்லை நான் இன்றைக்கே போயிட்டு இன்றைக்கே வந்துடுவேனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு பேக்கில் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பம்பிங் ஆக்சசரிஸ், அது கழுவுறதுக்கான வெசல்ஸ், எக்ஸ்ட்ரா வெசல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அப்புறமா ஃபஸ்ட் எய்ட் கிட், நீங்கள் வந்து நிறைய சிரப்ஸ் கொடுக்கலாம். இல்லை பேபி கோல்டு, காஃப், இந்த நாசோக்ளியர் ட்ராப்ஸ், பேராசிட்டமல் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் எய்ட் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் அது வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும்.
ஸோ நிறைய டைமில் அதை வந்து மறந்துடுறோம். அப்புறம் வந்து பாத்திங் எசென்ஷியல்ஸ், சோப், ஷாம்பூஸ். பிகாஸ் நமக்கு வந்து வெளியில் லோக்கல் ஏரியாவில் கிடச்சிரும். பட் பேபியோட ஸ்டஃப் வந்து பர்டிகுலராக கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டடான திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே இத்தனை நாள் பேபி வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்போ தான் ட்ராவல் பண்ண போகிறோன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் பேக் பண்ணி பழகிருப்பீங்க. பட் பேபி வந்ததுக்கப்புறம் நாளே எப்பவுமே பேக் பண்ணி பழகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து மிஸ் அவுட் ஆகாது. இல்லை இன்னொரு ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, என்னெல்லாம் பேக் பண்ணுமோ எப்பவுமே ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு டைமே நீங்கள் கார் ட்ராவல் பண்ணும்போது டிக் பண்ணிக்கலாம் பென்சிலில், அப்புறம் வந்ததுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம், திரும்ப அந்த லிஸ்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு தடவை நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க, ஒரு தடவை ஒரு பர்மனெண்ட் லிஸ்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லா கிராண்டாக பேபி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சி அதே ட்ரெஸ்ஸையே போட்டு காரில் ட்ராவல் பண்ணாதீங்க. பேபிக்கு ரொம்பவே ஒரு சஃபகேஷனாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். எப்பயுமே ஒரு பெட்டர் எந்த ட்ரெஸ் ஃபங்க்ஷனுக்கு போட போகிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான கிளாத், காட்டன் கிளாத் போட்டு கார் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த அவென்யூ கிட்ட நெருங்கும் போது வேணால் நீங்கள் வந்து பேபிக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு டயப்பர் மாற்றிட்டு நீங்கள் வந்து போகிறது நல்லது. ஒரு சில பேர் வந்து வீட்டிலேருந்தே கிளப்பி கூட்டிகிட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம், 20 minutes 30 minutes அப்படின்னா ஓகே. பட் இஃப் யூ ஆர் ட்ராவலிங் ஃபார் 2 hours 3 hours இட் இஸ் ரொம்பவே பெட்டர் நீங்கள் வந்து காட்டன் கிளாத் அந்த மாதிரி கிளாத்தில் வந்து பேபியை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ திங் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக போயோன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் இது வந்து ப்ரையாரிட்டியாக போகலாமா வேண்டாமா அவாய்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அவாய்ட் பண்ண முடிஞ்சால் இந்த ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கும். நம்ம பேபிக்கு இப்போ தான் வந்து 0 to 3 monthsக்குள்ளே ஒரு 2-3 வேக்சின்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ எப்பயுமே அந்த ட்ராவல் போகிறோன்னா நல்லா யோசித்து பார்த்துட்டு முடியவே முடியாது நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆன் ப்ரையாரிட்டி ஓகே எனக்கு பேபி ஹெல்த் தான் முக்கியம்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கார் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி லிஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கார் சீட்டோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.